குறிப்பாக 8 அதிகாரிகளை கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்த கைதிகளை கண்டறிவதற்கான விசாரணை, அதே போல விசாரணைகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கடந்த காலங்களில் போன்று தமிழ் அரசியல் கைதிகளுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வராமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் எம். சுமந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 75 கைதிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 8 அதிகாரிகளை கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்த கைதிகளை கண்டறிவதற்கான விசாரணை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இதுவரை காலமும் 75 வகையான கைதிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீர்கொழும்பு பிரச்சனையில் 8 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போ இவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்த கைதிகளை இனங்கண்டு அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் முகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இப்போ இதுவரை காலம் அந்த ஏனைய கைதிகளுடைய வாக்குமூலம் மற்றும் சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இதுவரை காலமும் 75 கைதிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தொடுக்கப்படலாம் என்ற பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பெண்கள் சிறைச்சாலையில் காணப்பட்ட கிட்டத்தட்ட 166 கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பு கருதி புனரமைப்பு கருதி இந்த கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தீவிர விசாரணைகள் மூலம் வெளிவருவார்களா இல்லையா, அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும், தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்த போராட்டங்கள் ஈழமெங்குமே நடைபெற்று வருகிறது. தமிழர் வாழுகின்ற ஈழப்பிரதேசம் எங்குமே இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு போராட்டம் நடைபெறுகிறது. ஈழத்தில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்களும் தங்கள் சார்பான கருத்துக்களையும் இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நோக்கி பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த நீர்கொழும்பு பிரச்சனையில் எடுத்து நோக்கும் போது தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பாரிய ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ரீதியில் ஒரு அமைப்பு தங்களுடைய தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிக்கடை சிறைச்சாலை கலவரத்தின் போது கூட தமிழ் அரசியல் கைதிகள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அதே போல 2000 ஆண்டு கலவரத்தின் போது கூட தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போ இதன் அடிப்படையில் இப்பொழுது அவர்களுக்கும் ஒரு பாரிய ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற ரீதியில் அந்த அமைப்பு தங்களுடைய கோரிக்கை மனுக்களை பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை எடுத்து நோக்கினால் தமிழ் அரசியல் கைதிகளை அவர்களுடைய பாதுகாப்பு கருதி தனித்துவமான பாதுகாப்பு வளையத்திற்குள் அமைத்தல் வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கோரிக்கையை முடித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கைதிகளின் குடும்பங்களுக்கு அவர்களின் பாதுகாப்பு நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்பு குழு மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றுக்கு தடையற்ற கண்காணிப்பு மேற்கொள்வதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதே போல விசாரணைகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளுக்கு முக்கியஸ்தர்களுக்கு தங்களுடைய அந்த மனுவை நேரடியாக உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்திருக்கிறார். அதோட தமிழ் அரசியல் கைதிகள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருக்கிறமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே கடந்த காலங்களில் போன்று தமிழ் அரசியல் கைதிகளுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வராமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதனை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அத்துடன் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை அவதானிக்க வேண்டும். தமிழரசு கட்சி சில முடிவுகளை எடுத்து வருகிறார்களா என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது, குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது அதனை சரியான முறையில் கையாளவில்லை இந்த அரசாங்கம் என்ற ரீதியில் நீதி அமைச்சர் அவர்கள், அதாவது கர்சன நாணயக்கார் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இந்த எதிர்கட்சியினால் பல்வேறுபட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, வெளி மேடைகளாக இருந்தாலும் சரி, நீதி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சயித் எதிர்கட்சி தலைவர் சயித் அவர்களுடைய தலைமையில்
ஒரு முக்கியமான கலந்துரையாடல் கூட்டம் கூட நடைபெற்றிருக்கிறது. ஏனைய எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைந்து இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது நம்பிக்கையில்லா பிரேரணை ஊடாக நீதியமைச்சர் கசர நாணயக்கார் அவர்களை பதவி விலக வேண்டும் என்றதில் பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்ப இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை நாங்கள் எடுத்து நோக்கினால், அப்ப எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பெரும்பாலான எண்ணிக்கையினால் இந்த கூட்டத்துக்கு சில உறுப்பினர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரீதியிலும் ஒரு மின்னிதழ் தங்களுடைய தகவலை வெளியிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கூட இறுதி நேரத்தில் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்ற ஒரு முக்கியமான விடயம் அந்த மின்னிதழ் வெளியிட்டிருக்கிறார். அப்போ சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான். உண்மையிலே அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இருவரும் வேறு வேறு திசையில் செல்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது நிலவுகிறது. அப்போ இதன் அடிப்படையில் சிறிதரன் அவர்கள் அதில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற இதில் பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட விடயங்களை எடுத்து நோக்கினால், குறிப்பாக நேரடியாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டத்தை முன்னிறுத்தி அதன் அடிப்படையிலாக மறைமுகமாக நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ரீதியில் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக கருத்துக்கள் வெளிவந்தமை உள்ளது. ஆனால் இது உத்தியோகபூர்வம் இல்லாத ஒரு கருத்தாக காணப்படுகிறது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் தலைமைகள், அதாவது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரசியல் கட்சிகள் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வகையாக இந்த நீதி சிறைச்சாலை பிரச்சனையை கையாளப் போகிறார்கள், இந்த நம்பிக்கையில்லா பிரச்சனைக்கு எதிராக எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஆகவே குறிப்பாக ஈழத்தில் வாழ்கின்ற இந்த அரசியல் தலைமைகள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம். இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த நீதி விசாரணைகள் எவ்வாறு செல்ல போகிறது, அரசியல் கைதிகளுடைய விடுதலை எப்பொழுது நடைபெறும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்ப்போம். நீண்ட காலமாகவே இந்த காணி விடுவிப்பு சார்ந்த பல்வேறுபட்ட விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த காணிகளை உடனடியாக விடுவித்து மக்கள் அதில் குடியேற வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. மீள் குடியேற்றத்தினை அடுத்த வருடத்துக்குள் சரிவர செய்வன் என ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதிகள், குறிப்பாக அடுத்த வருடம் 2027 கிட்டத்தட்ட 13,000 குடும்பங்களை நாங்கள் மீள்குடியேற்றம் செய்வோம். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த 13,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நாங்கள் மீள்குடியேற்றம் செய்ய போகிறோம் என்ற ரீதியில் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆயினும் இராணுவ கட்டுப்பாட்டுதல் பல காணிகள் இருக்கிறது என்று, குறிப்பாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் வடக்கு கிழக்கில் நடைபெற்று வருகிறது. அப்ப இன்றைய தினம் முக்கியமாக 36 வருடங்களாக தங்களுடைய காணிகளை இழந்த பலாலி மக்கள் இன்றைய தினம் பலாலி சந்தியில் தங்களுடைய பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக தமது காணிகளை பயன்படுத்தி இராணுவம் விவசாயம் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்கள், நாங்கள் தெருவில் நிற்கின்றோம் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட போராட்டங்களை இன்றைய தினம் நடத்தி வருகிறார்கள். ஆகவே 36 வருட கால சாபம் நீங்குமா என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு எடுத்து நோக்கி பார்க்கும்போது இலங்கை திருநாட்டின் அரசியல் கலவரம் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.